ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என் பாப்பா குட்டி பொண்ணு. நாங்கள் வந்து இப்போ தான் டீ குடித்தோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:20 ஆகுது. லேட்டாக தான் ஏந்திரிச்சோம். பாப்பா வந்து கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. நானும் எழுந்திரிச்சிட்டேன், அவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் வந்து வாசல் தெளித்து சாணி கரைச்சி போட கூட லேட் ஆகிடுச்சி. எப்படியும் ஒரு 6:45 தான் வந்து சாணிலாம் தெளித்து போட்டுட்டு 7:30 மணிக்கு டீ போட்டு குடிக்கிறோம். நான், என் பொண்ணு, பெரிய பொண்ணு, எங்கள் எழுத்து வீட்டு பையன், மொத்தம் 4 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாமா வந்து காலையிலே ஒரு 5:30 மணிக்கே வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நான் இந்த 2 பசங்களை வச்சுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்ன வேலைகள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எப்படி செய்ய போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சளி பிடிச்சிக்கிச்சு, மூக்கிலேருந்து ஊற்றிட்டு இருக்கு சளி. அவங்க சிந்தம் விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாப்பா, மூஞ்ச கம்மியா, இங்கே பாருங்கள் மூஞ்ச பாருங்கள், மூக்கில் சளி வருது பாருங்கள். அதனால் அதெல்லாம் சிந்தி விட்டுட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் பெரிய பொண்ணு டீ குடிச்சு முடிச்சிட்டாங்க. காமிக்கிறேன் பாருங்கள், பேக் கேமரா போட்டு. இவங்க தான் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு எழுத்து வீட்டு பையன், என்னோட மச்சான். இவங்க இப்போ தான் வந்து டீ குடிக்கிறான். காலையிலே என் பொண்ணை பார்க்க வந்துட்டான். இவங்க தான் வந்து நம்ம வீட்டு பெரிய புள்ள டீ குடிச்சிட்டு உக்காந்துருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளை இப்போ தான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. வீடு வந்து இப்போதைக்கு இப்படி தான் கிடக்கு பாருங்கள், ஒரு வேலையுமே செய்யலை. அதான் டீ போட்டு குடிச்சிருக்கோம். இனிமேல் தான் வேலையே செய்ய ஆரம்பிக்கணும். துணி நேற்று மடிக்கிற துணி அது இருக்குது. இப்போ துணி எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். இன்றைக்கி வேறு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்து டீயோட வந்து இந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டீயை நம்ம குடிச்சிட்டு அடுத்த வேலைகள்லாம் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதையும் என் பொண்ணு செய்ய விட்றாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் வேலை செஞ்சு தானே ஆகணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் வந்து எப்படி கிடக்கு அப்படின்னு. காலையிலேயே ரொம்ப சின்ன கிச்சன் தான், அதனால் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் அவ்வளோவா கிடையாது. அதனால் அப்படி இப்படின்னு கிடக்கு. அது இல்லாமல் நைட்டே பாத்திரம் கழுவி வைக்கிற பழக்கமும் நம்ம இதில் கிடையாது. ஏன்னா உள்ளே சிங்கெல்லாம் கிடையாது. நைட்டு போய் வெளியில் கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டாக தான் காலையில் எடுத்து கழுவுறது. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது கிச்சனு. இந்த 2 அன்னக்கூடையில் இருக்கிற 2 பாத்திரமும் கழுவுன பாத்திரம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம கவுத்து வச்சுருவோம். பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கவுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்க எல்லா பாத்திரத்தையும் கழுவுறதுக்கு எடுத்து வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் வெளில கொண்டு போய். இது வந்து நேற்று வச்ச குழம்பு இருக்குது, அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த பானையில் வந்து நைட்டு சாதம் வடித்தோம் அப்படிங்கிறனால தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். சரி, அந்த சாதத்தையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. காலையில் எங்கள் வீட்டில் வந்து பழைய சாதமும் அந்த குழம்பு தொட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணி வந்து நைட்டு பிடிச்ச தண்ணி இருக்குது. இதை வச்சு இப்போ இந்த கிச்சனை கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்யலாம். குழம்பு வந்து கொதிக்குது, அது சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த துணியெல்லாம் இருக்கு இல்லையா, துவைக்கிற துணியெல்லாம் இது எல்லாத்தையும் அள்ளி இதில் வச்சுருவோம். இன்றைக்கி போர்வையும் அலசணும். இன்றைக்கி துவைக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து இந்த டப்பாவில் எடுத்து போட்டுருவோம். இந்த போர்வை பாய் எல்லாமே அலசணும். பாப்பா பாருங்கள் உட்காந்துருக்காங்க. துவைக்கிற துணியும் கழுவுறதுக்கு பாத்திரமும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொல்லை எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இன்றைக்கி இந்த வேலையும் ஒரு வேலை தான் எனக்கு. அதனால் இப்போ வந்து போர்வையெல்லாம் அலசுறதுக்காக போயிட்டுருக்கேன். தண்ணி இருக்குது, இதில் வந்து கொஞ்சமாக ஷர்ப்பு போட்டு போர்வையை லைட்டாக ஊற வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். போர்வையை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் போய் உள்ளே இருக்க கொஞ்சம் வேலையை செய்யலாம். போர்வையை வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சனை வந்து இந்த பானையில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்வை வந்து அலசி போடலாம். பாப்பாலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அழுகுறதுக்குள்ளே மேக்ஸிமான வேலை எல்லா வேலையுமே செஞ்சிடணும். அதான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுப்பில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஊற வச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து துணியை தான் ஃப்ரெண்ட்ஸ் துவைச்சேன். ஏன்னா வீடு அலசும் போது வந்து அடுப்பை ஒழுங்காக கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்து நான் போர்வையை வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து துவைக்க வந்துட்டேன். போர்வையை துவைச்சி காயப்பட்டதுக்கப்புறமா வந்து ரொம்பவுமே பரபரப்பாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா என் பொண்ணு வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சுருக்கேன் இல்லையா, அழுவ ஆரம்பிச்சிட்டானா அவளை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த போர்வையை நான் துவைக்கிறேன் அப்படின்னா அப்பப்போ ஓடி போய் நான் பாப்பா பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். ஏன்னா என் பெரிய பொண்ணு இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளை ஏதாவது எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து இந்த போர்வை எல்லாத்தையுமே நான் வந்து துவைச்சி போட்டுட்டேன். ஒரு வழியாக வந்து நான் போர்வை பாய் எல்லாத்தையுமே அலசி போட்டதுக்கப்புறமா வீட்டில் வந்து துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தா துணியை தான் துவைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். துவைக்கலை, ஊற மட்டும் வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாத்திரத்தை கழுவலாம். கொஞ்சம் நேரத்தில் ஊறுனா போதும், ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும், இல்லைனா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறுனா போதும். அதனால் நான் ஊற வச்சிட்ருக்கேன் இப்போ நான். ஊற வச்சதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச பக்கெட் எல்லாத்தையுமே தனியாக ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாத்திரம் கழுவ அப்படியே உட்காந்துட்டேன். நான் வந்து அதை ஊற வச்சுட்டு நான் உள்ளே போனேன் அப்படின்னா பாப்பா என்னை பார்த்ததுமே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்போதுமே வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா வெளியில் உள்ள வேலையை ஃபஸ்ட் செஞ்சுருவேன், அதுக்கப்புறமா தான் உள்ளே போவேன். ஏன்னா என் பொண்ணை பற்றி தெரியும் இல்லையா, என்னை பார்த்தாலே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நான் ஒரு வழியாக வந்து பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு உடனே வந்து ஊற வச்ச துணியை வந்து துவைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் இருக்கும் ஊறினது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதையும் நான் வந்து கையோடையே துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து கழுவிட்டு துணியும் துவைச்சி கொண்டு போய் காய போட்டுட்டேன். இப்போ அந்த துணி வந்து காய போடுற டைமில் என் பொண்ணு வெளில வந்துட்டாங்க. வந்து நான் கேமரா வச்சுருந்தேன், கேமராவை கீழே தள்ளி விட்டு அவங்க கீழே விளாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வந்து அர்ஜெண்ட்டாகவே வந்து கொஞ்சம் வேகமாகவே வந்து துணியெல்லாம் காய போட்டேன். ஏன்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து மண் அள்ளி வாயில் போட்டுருவாங்க, மண் அள்ளி வாயில் போட்டுட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க. அதனால் வந்து ஒரு வழியாக காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அதிகமாக சளி இருந்ததுனால அவங்களுக்கு இப்போ மருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் காலையில் மருந்து கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் மருந்து தூக்கிட்டு வந்து மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக காலையிலேருந்து கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு மருந்து போட்டு பாப்பாவை தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யணும். இங்கே பாருங்கள், பாப்பாவும் இந்த பையன் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம பாப்பா வந்து இப்போ தூங்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாக அலசியாச்சு. ஆனால் பாப்பா தூங்கவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பாங்க, அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டே தான் வந்து நான் வந்து வீட்டை அலசி விட்டு முடித்ததும் பாப்பா அப்புறம் அந்த பையன் எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது வீடு. அதோட வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் பக்கம் தான் வீடியோ எடுத்தேன். வீடியோவை பாருங்கள். ஈவினிங் பக்கம் வந்து நான் பாப்பா வச்சுட்டு ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து கொழுக்கட்டை சுட்டு சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இங்கே இல்லை, வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் எனக்கு செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால பூவெல்லாம் கூட அவ்வளோ வாங்கலை. இருந்ததை வச்சு செஞ்சு இது ஒரு கொழுக்கட்டை கொஞ்சமாக செஞ்சு நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாயந்தரமாக வந்து டீ போட்டு பாப்பாவுக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டு கொழுக்கட்டையும் நாங்கள் ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.